everyone, welcome to Kitchen Kutali YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் சொல்லித்தரேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்குவாங்க. கட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. அறுத்த உடனே நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. லைக் ஜஸ்ட் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, ஊற வைக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வறுக்க போகிறோம். ரசத்துக்கு, சாம்பாருக்கு இதுக்கெலாம் கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, நம்ம கடாயில் எண்ணெயை விட்டு இல்லை எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். ஸோ நம்ம வேறு எந்த பெரிய ஐட்டமும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கடுகு பொரியட்டும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க எப்போவுமே. அப்போ தான் அந்த தாளிப்பு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, நல்லா எண்ணெயில் கடுகு பொரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நாம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கருவேப்பிலை ரெடி. ஸோ இப்போ கருவேப்பிலையை போடுவோம். ஓகே, ஸோ கருவேப்பிலை பொரியும் போது அடுப்பு குறைச்சிடலாம், ஏன்னா தீஞ்சிரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைக்காயை எடுத்து இதில் தண்ணியை வளர்த்திட்டு நம்ம இதில் போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் போடுங்க, இல்லைனா அப்படி பொரியும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன், நான் வடிக்கலை, சும்மா கையில் வடித்து போட்டேன். ஸோ நீங்களும் தண்ணி வடிச்சிட்டு போட்டிங்கன்னா அது பொரியாது. யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக லைக் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு. நான் இதில் ஒரே ஒரு மசாலா தான் சேர்க்குறேன். அது வந்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ உங்கள் வீட்டில் மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் கலக்க வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு தண்ணியில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சுடுங்க. ஸோ இது அதிகபட்சம் வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ், அதிகமாகலாம் இல்லை, ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஒரு ஃபுல் ஃப்ளேம்லேயே கூட நீங்கள் வைக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு வந்து இந்த தட்டை மூடி வச்சுடுங்க. ஸோ மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1 மினிட் கழித்து வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குது பார்த்தீங்களா? ஸோ அடி பிடிக்காது. உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நடுவில் ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல, நான் ஒரு 1 மினிட்டில் எடுத்தேன். ஸோ இன்னும் தண்ணி சுண்டலை, வெந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் கழித்து எடுக்க போகிறேன். ஓகே, சூப்பர். இப்போது காயும் பார்த்தாலே தெரியுதுல்ல, காய் வெந்துருச்சு. ஸோ அப்படியே கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தட்டு இனிமேல் மூட தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 பெரட்டி ஜஸ்ட் தண்ணி சுண்டுற வரலும் விட்டாவே போதும், நமக்கு வாழைக்காய் ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்கள் வீட்டில் சும்மா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் அப்படியே எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப ருசியாக இருக்கும். அதுவும் நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வாழைக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you for watching. Everyone, welcome to Kitchen Kutali YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் வறுவல். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் சொல்லித்தரேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. அறுத்த உடனே நீங்கள் அதை எல்லாத்தையும்